பாத் சூட் சொல்லுவாங்க. ஸோ பாத் சூட் ஒரு சோடாவே 150 ருபீஸ். 2 கிங்ஃபிஷர் லிகர் பிரேயர் கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் பெட், சோனி 50 இன்ச் டிவி, ஒரு பாத் டப் இருக்குது. தேங்க்யூ. ஆக்சுவலாக நீங்கள் காலையில் விடிஞ்சதே பார்த்தீங்கன்னாக்கா 7:30 மணிக்கு தான் இங்கே சன்லைட்டே வந்தது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரோன் பிளாசா உக்காலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் லக்ஸரி ஹோட்டல் தான் வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நியூ டெல்லி ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குங்க. இந்த ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கனாக்கா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கிரேட்டர் நொய்டா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அஃபிஷியல் ஒர்க்காக நீங்கள் போகிறதுக்கு உங்கள் பிஸ்னஸ் ட்ரிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம லக்ஸரியஸாக இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு செம்ம ஹோட்டல் இது. இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. பூல்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னாக்கா செக்இன் பண்ணுறதுக்கு இதுதாங்க செக்இன் ஏரியா. நீங்கள் இங்கே போயிட்டு செக்இன் பண்ணிடணும். செக்இன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லக்கேஜஸ்லாம் அவங்களே எடுத்துகிட்டு வந்து உங்கள் ரூமில் வச்சுருவாங்க. நீங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. இந்த லாபி வந்து பார்க்குறதுக்கு செம்ம லக்ஸரியஸாக அவ்வளோ பெருசாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஷீட்ஸ் எல்லாம் குஷன் ஷீட்ஸ் போட்டு வேறு லெவலில் வச்சுருக்காங்க. எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது இந்த லாபி. 9th ஃப்ளோர். ஸோ நம்ம ரூம் நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா 9008. செம்மையாக இருக்குது. நீங்கள் செக்இன் பண்ணோன்னா உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருவாங்க. அது ஒரு எலக்ட்ரானிக் கார்டு. நீங்கள் அதை போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டோர் வந்து ஆக்சஸ் ஆகி ஓப்பன் ஆகிடும். 9008 வந்துட்டோம். இந்த ஹோட்டலில் நடந்து போகிற இடம் எல்லாமே பார்த்திங்கனாக்கா கார்பெட் போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல லக்ஸரியாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஹோட்டலில். நல்லாவே சூப்பராக நீட்டாக பக்காவாக பண்ணியிருந்தாங்க. சரி வாங்க நம்ம ரூமை போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த எலக்ட்ரானிக் ஆக்சஸ் கார்டை நீங்கள் இந்த இதில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லைட்ஸ்லாம் ஆன் ஆகும். நமக்கு இந்த ரூமுக்கே பவர் கிடைக்கும். ஸோ இதாங்க நம்ம ரூம் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங்லேயே வந்து லெஃப்ட் சைடில் பாத்ரூம் இருக்குது. உள்ளே தான் வந்து ரூம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நமக்கு வந்து லாக் வந்து பார்த்திங்கன்னா 2 சேஃப்டி லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சேஃப்டி லாக்கு, அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி லாக் இருக்குது. இது ரெண்டுமே போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த இது பார்த்திங்கன்னா ஐ ஓப்பனரு. இந்த ஐ ஓப்பனர் யூஸ் பண்ணி நம்ம வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளில யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நம்ம டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9th ஃப்ளோரில் இருக்குங்க. இருக்கிறதுலே டாப் ஃப்ளோரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெரஸ் தான். ஸோ நமக்கு வந்து 9th ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு 2 ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா காலிங் பெல் வந்து மியூட் பண்ணுறது, அதாவது டூ நாட் டிஸ்டர்ப். இன்னொன்று வந்து ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி சர்வீஸ்க்கெலாம் வருவாங்க. ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த அலர்ட் போய்டும். அவங்க வந்து உடனே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதாங்க நம்ம ரூமு. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து பாத்ரூம் இருக்குது. ரைட் சைடில் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னாக்கா நம்மளோட பெட்னாக்கா இட்ஸ் கம்ஃபர்டபுள் கபோர்ட். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயர்ன் கிட் கொடுத்துருக்காங்க அண்டு லாண்ட்ரி கிட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு டிஜி லாக்கர் இருக்குது. இங்கே வந்து ஒரு ட்ராயர் இருக்குது. ஸோ ஸ்லிப்பர்ஸ் நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 2 செட்டு ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன, ஒரு ஷூ ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம ஷூ இருக்குனாக்கா நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஷூ ஸ்பாஞ்ச். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு சூட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா பாத் சூட் சொல்லுவாங்க. ஸோ பாத் சூட் ஒன்று இருக்குது. அண்டு நம்ம பார்த்திங்கனாக்கா இது வந்து அயர்ன் டேபிள் இருக்குது. வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த கபோர்டில். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்துட்டு நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஒரு கெட்டில் இருக்குது, 2 கப்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா டீ பேக்ஸ், காஃபி பேக்ஸ் இருக்குது, அமுல் பவுடர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது. இதிலே வந்து ஒயிட் சுகர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஃப்ரீ இருக்குது. நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரிவரேஜஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து என்னன்னாக்கா ஒரு சோடாவே 150 ருபீஸ். ஒரு டயட் கோக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து இங்கே ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது.
ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட் இருக்குது அண்ட் ஒரு கோக் கொடுத்துருக்காங்க, 2 கோக் கொடுத்துருக்காங்க, ஒரு சோடா கொடுத்துருக்காங்க, 2 கிங்ஃபிஷர் லிகர் பிரேயர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆரஞ்ச் ஜூஸ், ஒரு ஆப்பிள் ஜூஸ். ஸோ இது நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது, பே. ஓகேங்களா? ஸோ இந்த சாக்லேட் மட்டும் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போமா. ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட் 200 ருபீஸுங்க. இது நீங்கள் வெளியில் வாங்கினீங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 to 60 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்தீங்க இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா 2-3 ட்ராயர்ஸ் இருக்குது, கப்ஸ் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்ம பெட்ரூம். பார்த்திங்கனாக்கா இது நம்ம கிங் சைஸ் பெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு சோஃபா செட் கொடுத்துருக்காங்க வித் குஷன்ஸோட. நெக்ஸ்ட் இங்கே ஒரு மிரர் இருக்குது, ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க, 2 டிவி ரிமோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மினி பாரில் என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, நீங்கள் கேட்டு நீங்கள் அந்த ஆஃபர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் டேபிள் ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே வந்து ஒரு டெலிஃபோன் இருக்குது, கார்ட்லெஸ் ஃபோன். அண்டு இங்கேயும் வந்து ஒரு ஃபோன் இருக்குது, அங்கே ஒரு டெலிஃபோன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 inch டிவி ஒன்று இருக்குது, சோனி 50 inch டிவி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து ஒரு சில இது இருக்குது, என்ன சொல்லுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் புக்ஸ் சம்திங், நீங்கள் எப்படி வேணும் எடுத்துக்கலாம். இதில் எனக்கு ஐடியா இல்லை, ஸோ வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கனாக்கா காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில்ஸ் வித் நைட் லேம்ப்ஸ். எல்லாமே பார்த்திங்கனாக்கா இன்டர்நேஷ்னல் ஸ்விட்சஸ். இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்விட்சஸ், நீங்கள் எந்த டைப் ஆஃப் போர்ட்டல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வாஷ்ரூம் ஆர் பாத்ரூம். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாத் டப் இருக்குது. நம்ம பாத்ரூம் வந்து நான் பெட்ரூமில் பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா? வேணால் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், சாரி. ஓகே, நம்ம வாஷ்ரூமில் போய் பார்ப்போம். ஸோ இது வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி. ஓகே, ஏசி வந்து பாயிண்ட் இங்கே இருக்குது. இதுதான் டாப் வியூ. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்நாக்ஸ் கூட இருக்குது. சாரி, நான் இது மிஸ் பண்ணிட்டேன். எலமெண்ட்ஸ், கேஷ்யூநட்ஸ், அப்புறம் சிப்ஸ் இருக்குது, எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வாஷ்ரூம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பாத் டப். இதுலேருந்து ஹாட் அண்ட் கோல்டு 2 இருக்குது. அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இங்கே ஷவரில் ஓகே ஹேண்ட் ஷவர் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து ஒரு உங்களுக்கு இது கொடுத்துட்றாங்க, ஒரு வாஷ் பேஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் டஸ்ட்பின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்பு இருக்குது, ஒரு டென்டல் கிட், ஒரு 2 டென்டல் கிட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஷவர் கேப் இருக்குது, ஒரு சானிட்டரி பேக் இருக்குது, அப்புறம் வெனிட்டி கிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லோஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஜூம் மிரர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜூம் மிரர். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பாத்ரூம், நம்ம பாத்திங்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து கிளாஸட், டாய்லெட் ரூம். இது ஓப்பன் பண்ணிங்கனாக்கா பாருங்க, கிளாஸட் இருக்குது, ஒரு லக்ஸரியான கிளாஸட் வித் டெலிஃபோன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இது பார்த்திங்கனாக்கா ஒரு ஷவர், ரெயின் ஷவர் இருக்குங்க, ப்ளஸ் வந்து ஹேண்ட் ஷவர் இருக்குது.
இதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து கேன்வாஸ். ஓகே, கேன்வாஸில் ஷாம்பு இருக்குது, அப்புறமா கண்டிஷ்னர் இருக்குது, இது வந்து பாத் ஜெல் இருக்குது, இது பாத் ஜெல். ஸோ எல்லாமே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு வேதா சோப் இருக்குது. செம்ம குவாலிட்டியான சோப்புங்க, இது சூப்பரான பாட்டிக்கு சோப் இது. ஓகே, ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுமே இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம வந்து டப் பாத் எடுப்போம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ரூம். வெளியிலேருந்து பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்க்ரீன். இது ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீனான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஹேண்ட்லேயே ஓப்பன் பண்ணலாம். இதுதாங்க அவுட் சைட் வியூ. நான் உங்களுக்கு மார்னிங் வந்து நாளைக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து டைம் 10 o'clock ஆகுது நைட்டு. இந்த டைமில் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நான் மார்னிங் உங்களுக்கு ஷூட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். சரி, நம்ம ரூம் வந்து ஸ்க்ரீன் வேலைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock. 10 o'clock எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் காலையில் விடிஞ்சதே பார்த்திங்கனாக்கா 7:30 மணிக்கு தான் இங்கே சன்லைட்டே வந்தது. சன்லைட் வரல, அதாவது விடிஞ்சது 7:30 மணிக்கு. ஃபுல்லாக பனி தான். இப்போது டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா 8 degree இப்போ ப்ரெசன்ட் டெம்பரேச்சர். இங்கே ரூம்லேயே பார்த்திங்கனாக்கா இன் ரூம் டைனிங் இருக்குது. டைனிங் வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் நம்ம சும்மா எதாவது பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு சீஸ் பிளேட்டர் எவ்வளோ பார்த்திங்கன்னா 300 ml, சாரி 200 சீஸ் பிளேட்டர் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 549 rupees ப்ரைஸ். இதே நீங்கள் வந்து 252 வாங்கியிருந்தீங்கனாக்கா, சாரி இதுதான் வந்து சைஸு, இது வந்து எவ்வளோ கலோரிஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து ப்ரைஸு. ஸோ 549 rupees. சரிதான் உங்களுக்கு. செம்ம காஸ்ட்டுங்க. ஒரு சூப், டொமேட்டோ சூப் வந்து பார்த்திங்கனாக்கா 425 rupees. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பா இருக்குங்க. ஸோ ஸ்பா என்ன காஸ்ட் வருதுன்னு பார்ப்போம். ஸ்பா ரொம்பலாம் போகணும், சும்மா பேசிக் பார்ப்போம். பேசிக்கே வந்து உங்களுக்கு 400 rupees வருது. ஜென்டில் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஃபுல் பாடி மசாஜ்னால் எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல. கண்டிக்காது. ஸோ நோட் பேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சில ஆஃபரில் இருக்குங்க, கபாப் ஆஃபர்ஸ். இல்லை ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 1450 ப்ளஸ் டேக்ஸஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 1600 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆஃபரு. இது வெஜ்ஜு, இது நான்வெஜ்ஜு. இப்போ நான் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேங்க. இங்கே வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி பஃபே சிஸ்டம் தான். இங்கே வந்து இந்தியன் ஃபுட் இருக்குது, அப்புறமா வந்து சைனீஸ் ஃபுட்ஸ் இருக்குது, வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சாலட்ஸ் இருக்குது, அப்புறமா கேக்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. டீ காஃபிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அப்பப்போ போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து காஃபி மேக்கர் இருக்குது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காஃபி டீலாம் எடுத்துக்கலாம். அப்புறம் தோசை அதெல்லாம் கூட பண்ணி கொடுக்குறாங்க. தேங்க்யூ. நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு வெல்கம் இது மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 பனானா கொடுத்தாங்க, நான் ஒன்று சாப்பிட்டேன். ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வெல்கம் பண்ணுறதுக்காக அவங்களே வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. இது எதுவும் சார்ஜஸ் கிடையாது. இங்கே வந்து பூல் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து 5 டிகிரிங்க இப்போது, அதனால் பூல் வந்து அலோடு இல்லை. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, என்னால் போக முடியல.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.